வணக்கம் தமிழர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலிஃப்ளவர் சன்னா மசாலா. அதுக்கு இந்த மாதிரி கருப்பு கொண்ட கடலைய ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க. இப்ப குக்கர்ல வச்சு லைட்டா உப்பு போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துப்போமா. இப்ப இதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இஞ்சி பூண்டை தனியாக அடித்து வச்சுப்போமா. இப்போ மிக்சி ஜாரில் பச்சை மிளகா, புதினா, முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கறி மசாலா பொடி இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுப்போம். இப்போ இதோட மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூனு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு பவுல்ல தயிர் எடுத்துப்போம். இதை நல்லா கரைச்சி வச்சுப்போம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை எடுத்து வச்சுப்போம். இங்க பாருங்க, காலிஃப்ளவர் குட்டி குட்டியா கட் பண்ணி சுடு தண்ணியில போட்டு வச்சுக்கிறோம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் சூடானோன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துப்போம். இப்ப தக்காளி ஆட் பண்ணிப்போமா. எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு தடவை வேக வச்சுப்போங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துப்போங்க. இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்ப மசாலாவை ஆட் பண்ணிப்போம். இப்ப காலிஃப்ளவர் உள்ள இறக்கி வைப்போமா. அதோட வேக வச்சிருந்த கொண்டைக்கல்லையும் சேர்த்துப்போங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி விட்டுருவோம். இப்ப பாருங்க, பக்காவா வந்திருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, அருமையான காலிஃப்ளவர் சன்னா மசாலா ரெடி ஆயிட்டுங்க. இப்போ கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிப்போம். இப்போ ஒரு எம்மியான மசாலா ரெடி. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.